இப்போ இந்த சந்திரன் வந்து முழு அமாவாசையாக இருக்கார். அப்போ என்னன்னா முழு சனியாகவே மாறிடுவார். உங்களுக்கு சனி இருந்து 7ஆவதுல இருந்து கட்டம் கொடுத்தா 7ஆம் கட்டத்திலிருந்து தொல்லை பண்ணுறது, 8ல் உட்காந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கிறது, 4லேருந்து 5லேருந்து குலதெய்வம் கிட்ட கும்பிட முடியாமல் அந்த மாதிரி பண்ணுறது, 9லேருந்து குழந்தைங்க கிட்ட பிரச்சனை வைக்கிறது, 8லேருந்து குழந்தைங்கிட்ட பிரச்சனை வைக்கிறது, 11லேருந்து விரயம் பண்ணுறது, 12லேருந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது, ருணரோகம் அதில் பிரச்சனை பண்ணுறது, எல்லாமே இந்த சந்திரனாலையும் பண்ண முடியும். அமாவாசை சந்திரனால கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, அமாவாசையில் குழந்தை பிறந்ததுன்னா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக எல்லா அமாவாசையிலும் பிறந்த குழந்தைங்களாம் பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. நான் முதல்ல சொன்ன அந்த விதி அப்ளை பண்ணேன்னா அவங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்குது. இது தேய்பிறை சந்திரன்னா என்ன பண்ணுவார் பார்க்கலாம். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது உங்கள் லக்னம் சுபராக